ஹாய் பந்தங்களே, என் கனிவான பந்தங்களுக்கு காலை வணக்கம். என்னடா ஏதோ காயை காமிச்சிட்டுக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. இது என்ன காயின்னு தெரியுதுங்களா? எல்லா ஊர்லேயும் இது பேர் கோவக்கான்னு தான் நினைக்கிறேன். உங்கள் பேரில் என்னவா இருக்குன்னு தெரியல. எண்ணெய் காஞ்சு அதில் போட்டாச்சு காயை. இப்போ கிளறி விட்டுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அது அந்த எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆகணுங்க. அப்போ அது நல்லா செம்ம டேஸ்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா சாதத்துக்கும் சைடு இருக்குங்க. சும்மா சிம்பிளாக பண்ணுறது தான். பேச்சுலர்லாம் ஈஸியாக பண்ணலாம். காயை வாங்கினீங்களா, கட் பண்ணீங்களா, படப்படான்னு எண்ணெயில் போட்டு வறுத்தீங்களா, அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நான் சொல்கிறேன் பாருங்களேன். அந்த கண்ணாடி பதங்கிறது இதுதாங்க. அந்த கண்ணாடி பதம் காயெல்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி மினுமினு அப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதைத்தான் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதை ரவுண்டா பண்ணுவாங்க, பொடி பொடியா போட்டு ரவுண்டா பண்ணுவாங்க. இதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்குங்க. என்ன தெரியுங்களா? எண்ணெய் நம்ம என்னடா இவ்வளவு ஊற்றிருக்கோமே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த எண்ணெயை இது வெந்தோடனே அழகா வடிச்சு எடுத்துடலாம். ஒரு ஆக்சிடென்ட், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் இது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க. அப்போதான் அதோட டேஸ்ட் கொடுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் என்னடா இவ்வளோ இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அந்த எண்ணெயை எப்படி இருந்தாலும் கடைசியில் நம்ம வடிச்சிருவோம். காய் சுருங்கினதும் எண்ணெயை அழகாக வடிச்சு எடுத்துட வேண்டியதுதான். வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உடனே பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் சொல்லுவாங்க. அதெல்லாம் வரத்தாங்க செய்யும். அதுக்குன்னு நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதோட ஒரு ஸ்டேஜ் தான். ஆனால் நல்லா இருக்கும். இந்த காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு டைம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாம இருந்தாங்க. இப்படி செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு நல்ல இஷ்டம் ஆயிடுச்சு. மெயினாக தயிர் சாதத்துக்கு செட்டு சாப்பிட்டேன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஓகே, இவங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். பார்த்தீங்களா? எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வதங்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நம்ம எதுவுமே போடலைங்க. வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி காய் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதில் என்ன தெரியுங்களா ஒரு பெனிஃபிட்டு? எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வடிச்சு எடுத்துக்கலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய். பார்த்தீங்களா? நான் அது நல்லா சுருங்கி வரும்போது அந்த எண்ணெயை வடிச்சுட்டேன். ஏன்னா அதை வடிக்கிறத காமிக்கல, சாரி. இப்போ பாருங்க, எண்ணெயே இல்லை. பார்த்தீங்களா? இதுதாங்க இதோட ட்ரிக்கு. நம்ம எண்ணெய் ஜாஸ்தின்னு கவலைப்படவே வேண்டியதில்லை. காய் இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வரும்போது அந்த எண்ணெயை அழகா வடிச்சுக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெயே வந்துடும். அதுல மேலே ஓட்டிட்டு இருக்கிறது எண்ணெய் மட்டும்தான். அந்த எண்ணெயிலே நமக்கு காய் வந்துடும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடி சுருங்கி வரட்டும். நம்ம அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். சிம்பிள் வேலை தான். இது மட்டும் பண்ற மாதிரி இருந்தா நமக்கு ஈஸியா டக்குன்னு முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் சுருங்கி வரட்டும். வந்தோன்ன பார்க்கலாம். அது தக்காளி சட்னி, பூரிக்கு தக்காளி சட்னி செய்யறதுக்காக அதை போட்டிருக்கேன். காய் பார்த்தீங்களா? நல்லா வதங்கிருச்சா? இப்போ இந்த டைம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு இறக்குனா காய் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாடு, தாளிச்ச சாப்பாடு, அதுக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்க. செமையா இருக்கும். ஒரு டைம் சாப்பிட்டா நீங்க விட மாட்டீங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள், தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. எங்க வீட்டுல கொஞ்சம் காரம் நல்லாவே சாப்பிடுவாங்க, அதனால கொஞ்சம் போடுறேன். இதை போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இப்படி 4 பெரட்டு, அப்படி 4 பெரட்டு பரட்டிட்டோம்னா நம்ம கோவக்காய் வறுவல் ரெடி. இப்ப பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லா வருதா? முன்னாடி பார்த்துட்டுப்பா நினைச்சிருப்பீங்க, என்னடா இவங்க எண்ணெயில போட்டு பொறிச்சு கருக்குன்னு கருக்கி வச்சிருக்காங்களேன்னு. இப்ப பாருங்க, அப்படியே கலரு
அந்த கலரை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். இப்ப பாத்தீங்களா எண்ணெயே இல்ல. இதுதான் ட்ரிக்கு. எண்ணெய் இருக்கா பாருங்க. அந்த எண்ணெய் நம்ம எடுத்துட்டோம்ல, நம்ம ஊத்துறோம், எண்ணெயை எடுக்கிறோம். ஓகேங்க, ஃபைனலா நம்ம கோவக்காய் வறுவல் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். அது அங்கங்க இந்த மாதிரி அப்படியே லைட்டா வாடி வதங்கி அப்படியே ஒரு ஃப்ரை ஆன மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தாதான் ஒரு இந்த மாதிரி வாடி வதங்கி இருந்தாதான் சாப்பிட நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.